அது பராசக்தியோ ஜனநாயகமோ, தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? இல்ல அனாவசியமா பேசக்கூடாது. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. எதை பண்ணணும், என்ன காரணம், அவர்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாவுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஒரு செத்து போன ஒரு குதிரை, அதை போய் சாட்டையால் அடிச்சு திருப்பி எழுப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு அது பராசக்தியோ ஜனநாயகமோ, தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் பின்பற்றலைனா அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க, சரி செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜனநாயகத்துக்கு இல்லை பராசக்திக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் அந்த சென்சார் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டால் தெரியும். எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான். அதில் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும் எனக்கு. ஆனால் ஜனநாயகத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கால் எனக்கு என்ன ஆக்சுவலாக இஷ்யூன்னு தெரியாது, அதனால நான் தெரியாமல் சொல்லலை. ஆனால் என்னவா இருக்கலாம், அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அப்போ சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த காட்சி வருது இந்த படத்தில், நீங்கள் கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு. இல்லைன்னு அந்த படம் உற்பத்தியாளர் சொல்கிறார், தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, வாங்கிக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை கட் பண்ணிடுமாங்க. இப்போ அந்த போர்ஷனை கட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் கட் பண்ணா படத்தோட ஸ்பிரிட்டு போயிடும் சொல்லலாம். எனக்கு தெரியாது, இது எல்லாமே ஒரு அனுமானம் தான் என்ன. அப்போ அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யூ கெட் தி அப்ரூவல், அவ்வளவுதானே. அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. அதனால பட தயாரிப்பில் ஏதேனும் தவறுகள் இருக்குமானால் யூ ரெக்டிஃபை அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க சென்சார் போர்டு கொடுக்கலைன்னா உங்களுக்கு சென்சார் போர்டு விதிகள் படியே யூ கேன் கோ ஃபார் அப்பீல். நான் கேட்க, இப்போ இங்க பாருங்க, விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. கரூர் பிரச்சனையிலேயே நாம போலீஸ் தப்பு பண்ணியிருக்கு, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, அவ்வளவுதானே சொல்லியிருக்கோம். இதை நான் சொன்னதுக்கே ஏதாவது அன்னைக்கு நாங்க விஜய் அப்படின்னு ஏதாவது எழுதுவீங்க நீங்க. அதனால இல்லைங்க, இல்லை அனாவசியமா பேசக்கூடாது. இஸ் இட் தி ஃபர்ஸ்ட் டைம் தணிக்கைத்துறை ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க இங்க மறுத்தது, அப்பீலுக்கு போனது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தென் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் விஜய்? யாருக்கு இக்கட்டு? எல்லா படத்துக்கும் அந்த படம் எடுத்தவருக்கு இக்கட்டு தான். இன்னைக்கு அதோட இல்ல, நல்ல வேளையா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இது விஜய் தொடர்பாவே இல்லை. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த விஷயத்துக்கும். அவர்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாவுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை.